இன்னைக்கு வெள்ளை மீன் குழம்பு செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானதான் எடுத்தாச்சு. வெள்ளை மீன் 3/4 kg வாங்கி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை வறுத்துட்டு அரைக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு. எண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 20, பூண்டு 10 பல், துருவின தேங்காய் 1/4 கப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நம்ம அதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இது ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு மண் சட்டியில் தான் நம்ம அந்த குழம்பு வெள்ளை மீன் குழம்பு செய்ய போகிறோம். அந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையானது எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் துண்டுகளையும் அதில் நம்ம போட்டுட்டு தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இதில் நான் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தக்காளி 3 கட் பண்ணி போட்டாச்சு, பச்சை மிளகாய் 3 போட்டாச்சு, பூண்டு 10 பல் உரிச்சு போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான புளி நம்ம கரைச்சி இப்போ போட்டிருக்கோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி அந்த புளி கரைசலை அதில் சேர்த்துக்கிட்டோம். அந்த மசாலாவை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் சேர்க்கணும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை அதில் சேர்த்துக்கலாம். வெள்ளை மீன் 3/4 kg எடுத்தது அதில் நம்ம ஆட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அந்த மீன் துண்டுகளை அந்த மசாலா கூட கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 3 கிளாஸ், நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்க்க போகிறோம். ரொம்ப குழம்பு தண்ணியாகவும் போயிடக்கூடாது. 20 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். 20 நிமிஷத்துலேயே மீன் குழம்பு ரெடி ஆயிரும் எப்போதுமே. அதனால நம்ம தண்ணி வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா, அந்த தேங்காயெல்லாம் வறுத்து அரைச்சோம்ல அந்த மசாலாலாம் நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் நம்ம பார்க்கணும். உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடலாம். இப்போது உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேவையான தண்ணி இதில் ஊற்றியாச்சு. நல்லா லைட்டாக கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போடலாம். மூடி போட்டு கரெக்டாக 20 நிமிஷம் தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்குள்ளே நமக்கு தேவையான அந்த மீன் குழம்பு ரெடி ஆயிரும். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா சாதம், தோசை, இட்லி எல்லாமே நம்ம நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிடும்போது. பாருங்கள், மீன் குழம்பு மூடி எடுத்தோடனே கமன்னு மீன் குழம்பு வாசனை வந்துருச்சு. இப்போது மீன் குழம்ப நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தாளிப்பு போடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு. ஆயில் 4 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணது 10 நம்பர் அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலையும் போட்டு அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் வெந்தயம் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் போட்டு நம்ம குழம்பு தாளித்து மீன் குழம்புக்கு போடும்போது இன்னும் கூடுதலான வாசனை இருக்கும், டேஸ்ட் இருக்கும். அதனால் அந்த வெந்தயம் கொஞ்சம் போட்டு நம்ம அதையும் அது கூட சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரட்டும். அது வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் நம்ம அதை மீன் குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போது மீன் குழம்பு தாளிப்பு போட்டாச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மீன் குழம்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெள்ளை மீன் குழம்பு ஏற்கனவே நம்ம சேனலில் வெள்ளை மீன் ஃப்ரை போட்டிருக்கோம். அதையும் செஞ்சு பாருங்கள். இப்போது மீன் குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.